வாழ்வின் மையம் திரு இருதயம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென நீ முழுமையாக வாழ விரும்பினால் அவரது திரு இருதயத்துக்கு நீ உன்னையே முழுவதும் பலியாக்க வேண்டும் என்கிறார் புனித மார்கரித் மரியா. ஆம், இயேசு இதயமானார். இன்று நாம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் குடிகொண்டுள்ளார். இயேசுவின் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு அதிர்வலையும் அன்புக்கான ஏக்கமும் சமூக மாற்றத்தின் வேர்களுக்கான வெளிச்சம் தேடும் சமூக தாக்கத்தின் வெளிப்பாடு. அநியாயங்கள் ஆட்சி புரிந்த இடங்களில் அக்னி பட்டறையாக இருந்தது இயேசுவின் இதயம். மனித இதயங்கள் காயங்கள் பட்டு மனித மரணிக்கும் பொழுது மனிதத்தை மறுவாசிப்பு செய்யும் மருத்துவ பெட்டகமாக இருந்தது இயேசுவின் இதயம். சுமை சுமந்து சோர்ந்த மனங்கள் வாழ்வின் மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வர சுமைகளை இதமாக்கும் ஒரு மயிலிறகாக அமைந்தது இயேசுவின் இதயம். அவரின் தோற்றம், செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே அவருடைய நெருப்பு நெஞ்சத்தின் நித்திய வெளிச்சங்களாய் அன்பை பதியமிட்டன. தியாகத்தால் சிகரம் தொட்டன, இழத்தலில் இன்பம் கண்டன. எனவே பாதங்கள் முளைத்து பயணம் செய்த இயேசுவின் இதயத்தை வழிபாட்டு பொருளாக மட்டும் மாற்றிவிடாமல் திரு இருதயம் முன்சுட்டும் அன்பின் சாயலை நமதாக்குவோம். ஆமேன்.